நான் ஒன்னும் பார்க்க This ஆரம்பிக்கல. call is now being recorded. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெஸ்கியூ பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எடுக்கலாம் 1 தீமோத்தேயு 2:4 மீட்பின் திட்டம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கலாம். அதுல 2:3 இருந்து படிச்சோம்னா, this is good and pleasing God our Savior, who wants all people to be saved and come to the knowledge of the truth. Okay, for there is one God, one mediator between God and mankind, the man Jesus Christ, who gave himself as a ransom for all people. This has now been witnessed at a proper time. சொல்லி பார்க்குறோம். ஸோ இங்க என்ன பார்க்குறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு வந்து இது பிரியமும் நலவுமா இருக்கு, ரொம்ப விருப்பமா இருக்கு. என்னதுன்னா எல்லா மக்களையும் காப்பாத்துறது. ஓகே, அவங்களுக்கு நாலேஜ், சத்தியத்தின் அறிவை வந்து கொடுக்கறது. ஓகே, எல்லாருமே வந்து மாயமான இந்த உலகத்துல அசத்தியத்துல இருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்க, சத்தியத்தின் வந்து நாலேஜ் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஓகேவா, இதுதான் முக்கியமான கோரே. ஓகே ஓகே, இப்போ அப்படி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு வந்து ஒருத்தர் வரணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களை வந்து மரணத்துல இருந்து மீட்கணும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள், for there is one God, one mediator between God and mankind, the man Jesus Christ சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ மீடியேட்டரா யார் வரா சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன் மீடியேட்டர் யாருன்னா பிட்வீன் காட் அண்ட் மேன்கைண்ட், தேவனுக்கும் மனுஷனுக்கும். மேன்கைண்ட்னா ஒட்டுமொத்த பூமியில மனுஷங்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த மேன் ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் தான் மாம்சத்துல வந்தார் சொல்லி பார்க்குறோம். who gave himself for a ransom for all the people. ஸோ மேலே பார்க்குற all the people, who wants all people to be saved. சொல்லும்போது இந்த சேவ் பண்றதுக்கு, எல்லா மக்களையும் காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணாரு, அந்த மீடியேட்டர் என்ன பண்ணாரு, தண்ணியை வந்து ஒப்பு கொடுத்தா சொல்றோம். who gave himself a ransom for all people. ஓகே, ஸோ இதுதான் என்ன பண்றாங்க, ஏற்ற காலங்களில். this has now been witnessed at the proper time. ஓகே, ஏற்ற காலங்களில் விளங்கி வருது சொல்லி பார்க்கணும். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மள எதுல இருந்து மீட்கிறாங்க சொல்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, அதுதான் மீட்கு சொல்றேன். இப்போ நம்ம வந்து சில வசனங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கீ இருக்கு. கீ வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல நம்ம போய் பார்த்தோம்னா, என்ன சொல்றாரு, 17 18 when I saw him I fell at his feet as though dead. Then he placed his right hand on me and said, do not be afraid. I'm the first and the last and the living one. I was dead and now look, I'm alive forever and ever, and I hold the keys of death and Hades. என்ன சொல்றாரு, I hold the keys of death and Hades. I hold the keys. இப்ப யார் கையில இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, மரித்தேன் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன், and I'm alive forever and ever. சொல்லும்போது இது யாரை பத்தி பேசிட்டு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து. ஏன் இயேசு கிறிஸ்து சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் தான் முதலாவது உயிர் தெழுந்தவரா இருக்காரு சொல்லுங்க. He is the first resurrected. ஓகே, பின்பு அவருடைய வருகையில் நம்ம எல்லாருமே உயிர் தெழப்படுவோம் சொல்லி பார்க்கணும். ஸோ மரித்தோரின் I was dead and now look I am alive சொல்லும்போது யார் பத்தி பேசிட்டு இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது மேல நீங்க கான்டெக்ட் படிச்சாலும் இது வந்து யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா, சன். ஓகே, சன் ஆஃப் மேன் சொல்லி பார்க்குறோம். யாருமே இயேசு கிறிஸ்து பத்தி பேசிட்டு இருக்காங்க சொல்லுவாங்க. அவர் கையில முக்கியமா என்ன இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, he holds the key of death and Hades. ஓகே, எதுக்காக இந்த கீ வச்சிருக்காரு அவரு? இப்போ எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுக்கு வந்து சாவி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சாவியை வந்து எதுக்காக வந்து வீட்டு ஓனர் வச்சிருப்பாரு, திறந்து உள்ள போறதுக்காக. கரெக்டா? இப்போ எக்ஸாம்பிள், ஜெயில் வார்டன் வந்து கீ வச்சிருக்காரு வச்சுக்கோங்க. அவர் எதுக்காக கீ வச்சிருக்காரு? உள்ள இருக்க கைதிகளை வெளில விடுதலை பண்றதுக்காக. ஓகே, சப்போஸ் அவங்க விடுதலை ஆயிட்டாங்கன்னா அவங்களை விடுதலை பண்றதுக்காக, இல்லை ஜெயில போறோம்னா அடைக்கிறதுக்காக சொல்லி பார்க்குறோம். கரெக்டா?
இதே மாதிரிதான் இன்னொன்னு அவசரம் கூட இருக்கு. வெளிப்படுத்தலையே ரெவல்யூஷன் 20ல 1. And I saw an angel coming down out of heaven, having the key to the abyss, and holding in his hand a great chain. Okay. He sees the dragon, the ancient serpent, who is the devil or Satan, bounded him for 1,000 years. இங்க ஜெயில போடுறதுக்கு வந்து என்ன பண்றாங்க, அவர் வந்து கீ ஆஃப் அபேஸ் சொல்லி போகிறோம். இங்க நம்ம இயேசு கிறிஸ்து கையில இருக்கிறது என்னது, கீ ஆஃப் டெத் அண்ட் ஹேடஸ். ஹேடஸ் சொல்றது கிரேவ் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, நம்ம பார்க்கலாம். அப்போ இதுக்கு அர்த்தம் என்னது சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இயேசு கிறிஸ்து பத்தி எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார், இது வந்து அவர் மரித்தேன் சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன் ஓகே சொல்லி சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார் சொல்ற நோக்கம் நமக்கு, எப்படி இவருக்கு வந்து இந்த கீ வந்து கிடைச்சது, இதுதான் நம்ம வந்து ஆராய்ச்சி பார்க்க போறோம் இன்னைக்கு. ஓகே, அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நாம படிக்கலாம். தேவனுடைய திட்டம் என்னதுன்னா, ஸ்டார்டிங்ல மனுக்குலம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஜெனிசஸ் 1ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, பலிக்கு பெருக்கி பூமி நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள், நம்ம ஒண்ணு பார்த்தோம். ஓகேவா? இப்போ ஆதாம் எந்த நாள்ல தப்பு செஞ்சாரு? ஆதாம் வந்து 7ஆம் நாள் தான். 7ஆம் நாள் தான் தப்பு செஞ்சாரு. அது எப்ப தப்பு செஞ்சாரு சொல்லி தெரியாது நம்மளுக்கு. ஸ்டார்டிங்ல தப்பு செஞ்சாரா இல்ல கொஞ்ச நேரம் பொறுத்து தப்பு செஞ்சாரா சொல்லி கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு தப்பு செஞ்சாரா சொல்லி எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. சோ அப்போ நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதாம் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து தப்பு செஞ்சிருக்காரு சொல்லி மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியுது. ஓகேவா? 7ஆம் நாள்ல அவர் 6ஆம் நாள் தப்பு செஞ்சிருக்க முடியாது. அதே நேரத்துல 8ஆம் நாளும் வந்து ஆரம்பிக்கல சொல்லிடுவாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அந்த மரணம் வந்து அப்பதான் வந்து ஆக்டிவேட் ஆகுது சொல்லிடுவோம். நேற்று கூட ஒரு வசனம் வந்து படிச்சுட்டு இருந்தோம். ஒரே நிமிஷம் பிரதர். ஓகே, அது கட் ஆயிடுச்சு. என்ன வசனம்னா வந்து டைம் 1 தீமோத்தேயு 1:9. சரி, 2 தீமோத்தேயு 1:9. 1:9. He has saved us and called us to a holy life, not because of anything that we have done, but because of His own purpose and grace. This grace was given us in Christ Jesus. Jesus Christ before the beginning of time. But it is now been revealed through the appearance of our Savior Christ Jesus, who has destroyed death and has brought life and immortality to the light those through the gospels. Who destroyed the death சொல்லி போட்டிருக்கு. So destroy the death. Christ Jesus அவர் ரிவீல் பண்ணார். ரிவீல்னா என்ன, ஃபர்ஸ்ட் கமிங் பத்தி பேசுறாங்க. brought life and immortality, who has destroyed death சொல்லி போகிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா, this grace has been given us. Okay, before the beginning of time. beginning of time னா என்னது? உலகம் தோற்றம் முதல் எப்போ தேவன் இந்த உலகத்தை உருவாக்கினார். ஃபார் எக்ஸாம்பிள் பிகினிங் ஆஃப் டைம்னா டைம் தொடங்கினதுல இருந்து சொல்லி நம்ம வைக்கலாம். ஓகேவா? இப்போ 2 விஷயமான வந்து டைம் தொடங்குறத பத்தி நம்ம பேசலாம். ஒன்னதுன்னா, பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆதி ஆமத்துல நம்ம பார்த்த வரைக்கும் இந்த டைமே எப்ப ஆரம்பிச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, மனுஷனுக்கு டைம் எப்ப ஆரம்பிச்சு சொல்லி பாத்தீங்கன்னா 1 Genesis 1:14 இருந்து தான். ஓகே, let there be light in the vault of the sky to separate the day from the night, and let them serve as a sign to mark sacred times, days, years.
அப்போ டைம்ஸ், டேஸ், இயர்ஸ் எல்லாத்தையும் காட் செட் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா 4th day தான். And there was evening and morning. பிகினிங் ஆஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா 4th டேல தான் இருந்தது சொல்லிக்கிறோம். ஸோ அது ஒரு பாயிண்டா இருக்கு. இன்னொன்னு ஒரு பாயிண்ட் சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஆள் வந்து நித்திய ஜீவனோட இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆதாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காட் என்ன கொடுத்தாரு, பழுக்கி பெருக்கி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி சொல்லிட்டாரு. இப்போ ஆண்டு கொள்ளுகள் சொல்லும்போது இங்க ரூல் ஓவர் சொல்லி போகிறோம், சப்டியூட் அண்ட் ரூல் ஓவர் சொல்லும்போது எது வந்து ரூல் பண்ண முடியாம தடுக்குது? இப்போ ஆதாம் செஞ்ச பாவம் தான். அந்த மரணம் வந்துச்சு. மரணம் தான் என்ன பண்ணுதுன்னா, அவங்க வாழாதபடிக்கு, அதை ஆண்டு கொள்ளாதபடிக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு லேண்ட், இப்போ நீங்க வீடு கட்டிருக்கீங்க, ஒரு 100 வருஷம் கழிச்சு இதே இது உங்ககிட்ட இருக்கு சொல்லி சொல்ல முடியுமா? இல்ல ஒரு 50 வருஷம் கழிச்சு கண்டிப்பா டெஸ்ட்ராய் ஆயிடும். இருக்காது. ஏன்னா வந்து நீங்க பெர்மனண்டா நீங்க நம்ம வாழ்க்கை வாழ போறது கிடையாது. சப்போஸ் நீங்க வந்து ஒரு 1000 வருஷம் நீங்க வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க எல்லாம் ஆமாப்பா நான் 1000 வருஷம் நான் இதை வச்சிருப்பேன் சொல்லுவேன். கரெக்டா? அதுக்கப்புறம் திருப்பி வந்து உங்ககிட்ட இருக்க போறது கிடையாது. அப்ப எது வந்து அந்த ஆண்டு கொள்றத வந்து ஸ்டாப் பண்ணது சொல்லி பாத்தீங்கன்னா, ரூல் பண்ண முடியாம ஆக்குறது சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ஏஜ். ஓகே, மரண பாவத்தினால வந்து அந்த மரணம் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா உங்களை வந்து ஆண்டுக்குள்ள விடாம தடுத்து சொல்லி கொடுக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த நித்திய ஜீவன் வந்து எப்போ ஆதாமேவல் தப்பு செஞ்சாங்களோ அந்த மரணம் வந்து உள்ள வந்து சொல்லி கொடுக்கும். அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து என்ன போட்டது, யூ ஷல் ஈட் எனி, எல்லா மரத்தையும் கனியை சாப்பிடலாம், ஆனா நன்மை தீமை சாப்பிடாத, சாப்பிட்டு அன்னைக்கு சொல்லி சொல்றாரு. ஓகே, சர்டன்லி டை, யூ வில் சர்டன்லி டை, நீ கண்டிப்பா செத்து போயிடுவப்பா சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது வந்து மாம்சீக மரணம், ஆவிக்குரிய மரணம் கிடையாது சொல்லி நான் பார்த்தோம். அது லிட்டரலா பாடியை பத்தி பேசிட்டு இருக்காங்க சொல்லிட்டு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இங்க சாத்தான் என்ன சொல்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லிட்டரலா அப்படி அதுக்கு ஆப்போசிட்டா வந்து யூ வில் நாட் சர்டன்லி டை, யூ வில் நாட் சர்டன்லி டை சொல்லிட்டு சர்பன்ட் செட் டு தி வுமன் சொல்லி பார்க்கிறோம். God knows that when you eat of it, your eyes will be open, you will be like God, knowing good and evil சொல்லிட்டு சொல்லுது. ஓகேவா? அப்போ சொன்ன பொய் வந்து பாத்தீங்கன்னா இது பொய் கிடையாது. கண்டிப்பா சாப்பிட்டா வந்து தேவனை போல ஆயிடுறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். அது அவரே சொல்றாரு. ஆனா யூ வில் நாட் டை சொல்றா பாத்தீங்களா, சடன்லி நாட் டை சொல்றா பாத்தீங்களா, அதுதான் வந்து நீங்க சொன்ன மிகப்பெரிய பொய்யா இருக்கு சொல்லி போறோம். அவன் என்ன பண்றான், வஞ்சிக்கிறான் ஏவால. வஞ்சிச்சு நிமித்தம் என்னாச்சு, காடு கொடுத்த அந்த சாபமாகிய நீ மண்ணில இருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்புவாய் சொல்ற அந்த மாம்சீக மரணம் வந்து நடப்பது சொல்லி பார்க்கிறோம். அவன் வந்து ஃபுல் பனிஷ்மெண்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றான். அது எப்படி வந்து அவனுக்கு மரணம் வருது சொல்லி ஏற்படுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மண்ணிலிருந்து ஏற்பட மண்ணுக்கே திரும்ப சொல்லும்போது அவன் வந்து ஜீவவிருட்சத்தின் கனியை சாப்பிடாதபடிக்கு அவன் தேவன் வந்து என்ன பண்றாரு, அவன் வந்து தடுத்துறாரு சொல்லி பார்க்கிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அந்த லார்ட் காட் செட் தி மேன் ஹஸ் நவ் பிகேம் லைக் ஒன் ஆஃப் அஸ் நோயிங் குட் அண்ட் ஈவில் சொல்றது இங்க சாத்தான் சொன்ன விஷயம் தான். ஓகேவா? என்னதுன்னா, காட் நோஸ் தட் வென் யூ ஈட் ஃப்ரம் இட் யுவர் ஐஸ் வில் பி ஓப்பன், யூ வில் பி லைக் காட் நோயிங் குட் அண்ட் ஈவில். ஓகேவா? அது இங்க நடக்குது. ஆக்சுவலா காட் இங்க சொல்றாரு. ஓகே, மேன் ஹஸ் பிகம் லைக் ஒன் ஆஃப் அஸ் நோயிங் குட் அண்ட் ஈவில் சொல்லி பார்க்கறாரு. ஓகேவா? ஆனா இங்க யூ வில் நாட் சர்டன்லி டை சொல்றது வந்து நடக்கல. ஓகே, இது வந்து பொய். தேவன் என்ன சொன்னாரு, யூ வில் சர்டன்லி டை, நீ கண்டிப்பா மறிச்சிருவ சொன்னதுதான் இங்க என்ன பண்ணுது, நிறைவேறது சொல்லி பார்க்கறோம். பாத்தீங்கன்னா, he must not be allowed to reach out his hands and take all from the tree of life and eat and live forever. பாத்தீங்களா? அவன் சாப்பிட்டு உயிரோடு வாழாதபடிக்கு என்ன பண்ணும். So the Lord God banished him from the garden. அமிச்சிட்டு after he drew the manna, he placed on the east side of the garden of Eden cherubs and a flaming sword flashing back and forth to guard the way to the tree of life. ஓகே, மனுஷன் வந்து திருப்பி சாப்பிடாதபடிக்கு அந்த வழியை வந்து பாதுகாக்கிறார் சொல்லி பார்க்கணும். அப்ப பாத்தீங்கன்னா மரணம் என்ன பண்ணுது, அதுக்கப்புறம் தான் வருது. அப்ப முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆதாம் வந்து நித்தியஜீவனோட இருந்தாரு. ஆனா அந்த நித்தியஜீவன் இல்லாதபடிக்கு அவன் வந்து போயிட்டாங்க சொல்லி பார்க்கிறோம். நித்தியமா வாழ்றதுக்கு அந்த வழி இல்லாதபடிக்கு ஜீவச்சத்தின் கனிய தேவன் என்ன பண்றாரு, அடைச்சிட்டா சொல்லி பார்க்கிறோம். அது சாப்பிட்டு வாழாதபடிக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இவன் கெயின் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில், அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. ஆனா எதை இழந்துட்டா சொல்லி பாத்தீங்கன்னா ட்ரீ ஆஃப் லைஃப் இழந்துட்டாரு. ஓகேவா? எப்பயுமே வாழும் அந்த ஆளுகை செய்யறதுக்கான அந்த அதிகாரம் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில தான் கலந்துருக்கு. நீங்க வந்து நம்ம வந்து
ரொம்ப நாள் வாழ்ந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ரூலரா இருக்க முடியும் சொல்லி போகிறோம். ஓகேவா? இல்லைன்னா வந்து அந்த நீங்க சம்பாதிக்கிற இடமா இருக்கட்டும், நீங்க பண்ற பிரயாசமா இருக்கட்டும், எல்லாமே என்ன ஆயிடும், மீனிங்லெஸ். ஓகே, மாயை மாயை எல்லாம் மாயை சொல்ற அந்த மாயைக்கு வந்து போயிட்டு சொல்லி போடுறோம். ஏன்னா நானும் உலகத்துல இருக்கிற அந்த மிருகமும் வந்து ஒன்னாதான் இருக்கிறோம், அது மறிக்கிறது போல நானும் மறிக்கிறேன்னு சொல்லிதான் யார் சொல்ற சொல்லி பார்த்தீங்கன்னா சாலமன் சொல்ற சொல்லுவார். வேணா படிக்கலாம், பிரசங்கி 3ஆம் அதிகாரம். வந்து என்ன ஒரு இங்கிலீஷ்ல பிரதர் எத்தனாவது அதிகாரம்? 3வது அதிகாரமா? 3வது அதிகாரம் 3:19. Surely the fate of animals, the fate of the human being is like that of the animals. Same fate awaits them both. All as one dies, so dies the other. All have the same breath. Human has no advantage over animals. Everything is meaningless. சொல்லி போகிறோம். மிருகம் சாவது மாதிரி தான் நானும் சாவர சொல்லிட்டேன். ஸோ தேவன் வந்து நம்ம மனுஷனை வந்து மனுஷன் வந்து தேவனோட சாயல உண்டு பண்ணியிருந்தா, ஆனா வந்து அதுல வந்து என்னது நித்திய ஜீவனும் இருந்தது சொல்லி போகிறோம். எப்படி தேவன் நித்தியமா இருக்காரோ அதே போல நித்தியமா வாழ்றதுக்கு தேவன் வந்து அருள் செஞ்சிருந்தார் சொல்லி போகிறோம். அதனால ஜீவச்சத்தின் கனியை கொடுத்து வாழ்றதுக்கு செஞ்சிருந்தா சொல்லி போகிறோம். ஆனா மிருகத்துக்கும் அந்த இதெல்லாம் கிடையாது சொல்லி பாக்குறோம். அவன் மரணம்னா என்னன்னு சொல்லி அதை அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஏன்னா மற்ற மிருகங்கள்லாம் இறக்கறத பார்த்துட்டு. சோ அப்படி இருந்தும் அவன் வந்து மீதலுக்கு உட்பட்டதுனால அவனும் வந்து மறிக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அவனோட சேர்ந்து என்ன பண்ணுது, அந்த ஆளிகை பவரும் வந்து போயிடுது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இப்போ ஆளிகை பவர் போனோடனே அந்த மரணத்தின் அதிகாரியா யார் ஆகுறா சொல்லி பாத்தீங்கன்னா பிசாசானவன் வந்து ஆகுறான். அதே நேரத்துல அந்த மரணம் மட்டும் கிடையாது, அந்த ஆளிகையே என்ன பண்றான், சாத்தான் உலகத்தை ஆண்டு கொள்றவங்களுக்கு எல்லாம் ஆகிறா சொல்லி பார்க்கலாம். அதுதான் நம்ம படிக்கலாம் இந்த வசனம். Satan the ruler of the world சொல்லி நீங்க போட்டாலே நிறைய வசனம் வரும். ஸோ கொலோசியர் 1, எபேசியர் 2:2, அதுல பார்த்தோம்னா in this which you used to live, who are following the ways of the world and of the ruler of the kingdom of the air சொல்லி பார்க்கணும். கிங்டம், ஓகே, அது யாருன்னா சாத்தான் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதே போல நம்ம யோவான் 12ஆம் அதிகாரத்துல போய் பாத்தீங்கன்னா now is the judgment of this world, now will the ruler of the world be cast out சொல்றது யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? சாட்டனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துக்கு நியாயத்திற்கு வந்துருச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து ஜீவபலியா கொடுத்து அவர் மீட்கிறத பத்தி பேசிட்டு இருக்க சொல்லி பார்க்கிறோம். அதே போல கொலோசியர்ல போய் பாத்தீங்கன்னா he has delivered us from the dominance of darkness and transferred us to a kingdom of his beloved son. ஓகே, டாமினன்ஸ் ஆஃப் டார்க்னஸ் சொல்லும்போது அது யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா சாத்தானை பத்தி பேசிட்டு. ஓகே, அவரோட பவர் பத்தி பேசிட்டு இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி 2 தெசலோனிக்கேயர்ல வந்து பாத்தீங்கன்னா and they may come to their senses and escape from the snare of the devil after being captured by him to do his will. தேவனுடைய சாத்தானுடைய அந்த டிராப்ல வந்து இருக்காங்க சொல்லி சொல்றாங்க. இது அந்த அளவுக்கு தெரியல. இந்த வசனம் நம்மளுக்கு கேள்விப்பட்ட வசனம். இன் தட் கேஸ் தி காட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், ஓகே, காட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், ரூலர் ஆஃப் திஸ் வேர்ல்ட் சொல்லி அநேக வசனங்கள் என்ன பண்ணுதுன்னா சாத்தான் வந்து எப்படி வந்து ரூலரா இருக்கான் சொல்லி சொல்றாங்க சொல்லி போறாங்க. ஓகே, ஸோ இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தின் அதிபதியா என்ன பண்றான் சாத்தான் வந்து ஆண்டு கொள்றான் சொல்லி போகிறோம். ஆனா மனுஷனுக்கும் வந்து மனுஷனா என்ன பண்றான், அந்த ஆளுகையை வந்து இழந்துட்டான். அது எதனால சொல்லி பாத்தீங்கன்னா நித்திய ஜீவன் போனதுனால, மரணம் வந்ததுனால அந்த ஆளுகையை வந்து அவனை விட்டு போயிடுச்சு சொல்லி போகிறோம். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து மனுக்குள்ள வந்து போயிட்டு இருக்கு. அப்போ மரணம் தான் வந்து அவனுக்கு வந்து வந்த ஒரு பெரிய தண்டனையா இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன பண்ணும், ரெஸ்கியூ பண்ணும் மனுக்குலத்தை. ஓகேவா? மரணத்துல இருந்து ரெஸ்கியூ பண்ணும். ஸோ அதுதான் வந்து ரெஸ்கியூ பிளான் சொல்லி பாக்குறோம். ஓகேவா?
காட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ரெஸ்கியூ பண்ணுவார் சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் டைரக்டா வந்து ஆதாமே நீ செஞ்ச தப்ப நான் மன்னிச்சிட்டேன், நீ எந்திச்சு வந்துரு, நீ மரணத்துல இருந்து விடுதலை ஆயிட்ட சொல்லி சொல்றாருன்னா அப்படி கிடையாது. தேவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீதியின்படி நடக்கிறவரா இருக்கா சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவர் என்ன சொன்னார் சொல்லி பாத்தீங்கன்னா, மீட்கணும்னா வந்து அதுக்கு ஈடுபலி கொடுக்கணும், ஈக்குவல் ரான்சம். ஒரு பொருளை மீட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மரணம் தான் வந்து தண்டனையா இருந்ததுன்னா அதுக்கு ஈக்குவலா இன்னொருத்தரை வந்து மறிக்கணும். ஓகேவா? அப்படி மறிக்கணும் சொல்லும் போது என்னதுன்னா வித்தவுட் பிளட் தேர் இஸ் நோ ரிடம்ஷன் ஆஃப் சின் சொல்லி பார்க்கிறோம். அது எங்க இருக்குன்னா எப்ரேயர் 9ஆம் அதிகாரத்துல இருக்கு, 22ஆம் வசனம். அது என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் the law requires that nearly everything be cleansed with blood. Without the shedding of blood there is no forgiveness. ஓகேவா? தேவன் வந்து ஆதாம வந்து வித்தவுட் த பிளட் இது மறிக்காம இன்னொருத்தர் யாராவது அந்த ரான்சம் கொடுக்காம, ஓகே, ஈடுபலி கொடுக்காம, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸ்கார் இருக்காரு, ஒருத்தர் ஹெல்மெட்டை வந்து போடாம போயிருக்காரு, 500 ரூபாய் ஃபைன் கட்டணும். இந்த 500 ரூபாய் ஃபைன் கட்டுற இடத்துல வந்து என்கிட்ட 400 ரூபாய் மட்டும் தான் இருக்கு சொல்லி சொன்னாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேவா? அந்த ஃபைன் கட்டி ஆகணும், அப்பதான் அவன் வந்து விடுதலை ஆக முடியும் அங்கிருந்து. கரெக்டா? தேவன் வந்து இவ்வளோ காலம் எடுத்துட்டாரு ஆதாமுக்கும், அதுக்கப்புறம் பல ராஜ்யங்கள் வந்தது. கரெக்டா? பாபிலோன் நிறைய ராஜ்யம் வந்தது. அந்த ராஜ்யத்துக்கு அப்புறம்லாம் தான் வந்து இயேசு கிறிஸ்து வந்தார். கரெக்டா? அந்த ராஜ்யத்துக்கு அப்புறம் பழைய ஏற்பாட்டுல நிறைய ராஜ்யங்கள் வந்திருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. ஆமா. தேவனையே இவ்வளோ வருஷம் பல வருஷம் கணக்கா எடுத்துக்கணும்னு சொல்றேன். எதுக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்லி கேக்குறீங்களா? அந்த இப்போ இயேசு கிறிஸ்துவ தான் பலியா கொடுக்க போறாரு, அந்த ரேன்சமா பே பண்ண போறாரு அந்த மரணத்தை இது பண்றதுக்கு. ஆனா தேவன் வந்து ஏன் இவ்வளவு வருஷம் அதுக்காக காத்துட்டு இருக்கீங்க? உடனே அனுப்பி பண்ணிக்கலாம்ல, அதுதான் கேட்க வரேன். தேவன் வந்து ஒரு சந்ததி வரணும்னு நினைக்கிறாரு. ஓகேவா? பரிசுத்த சந்ததி. ஓகே, தேவன் என்ன பண்ணாருன்னா ஒரு திட்டம் வச்சிருந்தார். என்னதுன்னா, இப்ப மனுக்குலத்தை வந்து மீட்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து அனுப்பணும். ஆனா அவர் வந்து ஏற்ற காலத்துல வரணும். ஓகே, அப்பாயிண்டட் டைம்ல. இப்ப எக்ஸாம்பிள் ஆபிரகாமுக்கு வந்து ப்ராமிஸ் பண்றாரு, ஒரு சந்ததி மூலமா உலக மக்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. அது என்னன்னா ஜெனிசிஸ் 12ல பாத்தீங்கன்னா, உன் சந்ததி மூலமா through your offspring, okay, I will bless all the people of the earth will be blessed through you. சொல்லும்போது உன்னோட ஆஸ்பிரிங் மூலமா, ஓகே, உன் மூலமா தான், உன்னோட ஆஸ்பிரிங்னா பையன் மூலமா தான் உலக மக்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவோம் சொல்லி போட்டிருக்கு. இதுக்கான அர்த்தம் என்னது? ஆல் தி பீப்புள் ஆஃப் தி எர்த் வில் பி பிளெஸ்ட் த்ரூ யூ. என்னதுன்னா, ஒரு ரான்சம் பிளானை வந்து காட் என்ன பண்றாருன்னா, யார் மூலமா, ஒரு நிமிஷம், ஓகே, சோ ரான்சம் பிளானை வந்து உலக மக்களை காப்பாத்துறதுன்னு சொல்ற ஒரு பிளான் வந்து யார் மூலமா வரணும்னா ஆபிரகாம் மூலமா தான் வரணும். ஓகேவா? ஆபிரகாம் சூஸ் பண்றாரு. ஓகே, அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்க ஆல் வருது. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா 1 தீமோத்தேயுல wants all people to be saved, காப்பாற்றப்படணும். ஓகேவா? அப்போ பாத்தீங்கன்னா எல்லாரையும் வந்து காப்பாத்துறது. ஓகே, ஆல் பீப்புள் ஆஃப் தி எர்த் will be blessed through you சொல்லி பார்க்கிறோம். இது ஆரம்பத்திலேயே ஜெனிசிஸ்லயே நம்ம பாக்குறது, ஆரம்பத்துல ஆபிரகாம் கிட்ட ப்ராமிஸ் பண்றது சொல்லி பார்க்கிறோம். அந்த சந்ததி வரணும்னா வந்து அது ஒரு மக்கள் கூட்டம் இருக்கணும். ஏன்னா தேவனோட கூட வந்து அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவே கூட வந்து இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் ரட்சிப்பு வந்து யூதர்கள் மூலமா வருதுன்னு சொல்லி பார்க்கிறோம். சால்வேஷன் வந்து எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜூஸ் மூலமா தான் வந்து வருது சொல்லி பார்க்கிறோம். அது அந்த பர்டிகுலர் கூட்டமா மக்கள், மனம் திரும்பிக்கிற மக்கள் எல்லாம் சரி, அந்த ஏற்ற இருதயத்தில் உள்ள ஒரு மக்கள் அவங்க எங்க இருந்து வரணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல இருந்து வரணும்னு சொல்லி பார்க்கிறோம். யூதர்கள் வரணும்னு சொல்லிக்கிறோம். ஆனா யூதர்களும் என்ன பண்றாங்க, மறுதளிக்கிற மக்களா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அடிக்கடி என்ன ஆகுதுன்னா, எகிப்துல இருந்து கொண்டு வரும்போது எத்தனை பேர் போனாங்க இஸ்ரேலுக்கு, அந்த கானானுக்கு? கானானுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து ஜோஷுவான் காலேஜ் தான் போனாங்க நினைக்கிறேன். பாருங்க எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்க ஆக்சுவலா. ஓகே, ஆபிரகாமோட பிள்ளைகளை அவர் ஐசக் மூலமா ஜேக்கப் வராரு, ஜேக்கப் மூலமா அந்த 12 கோத்திரம்
12 பேர் வராங்க. 12 பேர் மூலமா பயங்கரமா லட்சக்கணக்கில் வந்து 400 வருஷம் கிட்ட அங்க எகிப்துல இருந்ததுனால பயங்கரமா ஆயிடுச்சு கூட்டம். ஓகேவா? லட்சக்கணக்கில் ஆயிட்டாங்க. அவங்க அது அந்த ஹிஸ்டரியை வந்து பாத்தீங்கன்னா அந்த எகிப்துல இருந்து வந்தவங்களுடைய லிஸ்ட் வந்து போட்டிருக்கும், எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ லட்சக்கணக்கில் இருக்கும். அப்படி இருக்கும்போது எத்தனை பேர் காரான்குள்ள போனாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 பேர். அந்த ப்ராபபிலிட்டியே பாருங்களேன், 0.00001% அந்த மாதிரி. ஸோ பாத்தீங்கன்னா அந்த தேவன் விரும்புகிற அந்த மக்கள் வந்து வர்றதுக்கு வந்து அவ்வளவு இதா இருக்கு. அப்ப என்ன பண்றாருன்னா அந்த இயேசு கிறிஸ்து வரும்போது தயார் நிலையில இருக்கிற மக்களை வந்து ரெடி பண்றாரு சொல்லி போகிறோம். ஓகேவா? அதனாலதான் பொறுமையா இருக்கிறாரு. அதனாலதான் இவ்வளவு டைம் ஆகுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து 2000 வருஷம் ஆச்சு ரேன்சம் கொடுத்து, மீட்பு கொடுத்து. உன்னைய வந்து உலகத்துக்கு வந்து உலகத்துல வந்து மரணம். அதுதான் என் கேள்வி. ஏன்னா வந்து ஆதாம்க்கும் இயேசு பிறந்த காலத்துக்கும் நிறைய வருஷ கணக்கு இருக்கு. அந்த ரேன்சமே நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்பட்டு அந்த பாவத்துக்கான மரணம் அதை வந்து கடவுள் வந்து இது பண்ணிட்டாரு. அதுக்கும் இதுக்கும் இப்ப நிறைய வருஷம் நம்ம 2000 வருஷம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுக்கான பதில் தான் வந்து இப்ப நான் சொன்னது பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஏன் வந்து இவ்வளவு டைம் ஆச்சு சொல்லி சொன்னதுக்கான விஷயம் சொன்னேன் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட இருதயம் உள்ள மக்கள் ரெடி ஆகணும்னு சொல்றதுக்காக தான் காட் என்ன பண்ணாருன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே, அது ரெடி அது மாதிரி வர்றதுக்கே வந்து அவ்வளவு டைம் ஆச்சு சொல்லி பாக்குறோம். ஓகே, இப்ப ஏற்ற காலத்துல அவர் வந்து கரெக்டா வந்தாரு சொல்லி பாக்குறோம், வந்து மீட்பு கொடுத்தாரு. இப்ப நீங்க அடுத்த கேள்விக்கு வந்து பதில் நான் சொல்லி பாத்தீங்கன்னா அது பேதுருவே சொல்லுவார். நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை. 1 பேதுரு சாரி 2 பேதுரு இருக்கு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 பேதுரு 3வது அதிகாரமா? 3rd. The Lord is not slow in keeping his promise. Okay, as some understands slowness. Okay, instead he is patient with us, with you, not want anyone to perish but everyone to come to repentance. சொல்லி பார்க்கணும். எதுக்காக வந்து இந்த இவ்வளவு நேரம் டைம் ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னா தேவன் வந்து எல்லாரும் வந்து மனம் திரும்பணும் சொல்லி நினைக்கிறார் சொல்லி பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் இவ்வளவு டைம் ஆகுது. ஆனா இப்போ வந்து சயின்ஸ் அடையாளங்கள்லாம் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் நடக்கிற அடையாளம் பார்க்கும்போது நம்ம ஆல்மோஸ்ட் வந்து எண்ட் ஆஃப் தி ஏஜ்ல இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு ரொம்ப அருகாமையில இருக்கும் சொல்லி போகிறோம். ஓகேவா? இப்ப இருக்கிற சயின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது தனிப்பட்ட வகையில நாங்க பார்க்கலாம். இந்த கிளாஸ் முடிச்சுட்டு பிறகு இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு பிறகு 10 கிளாஸ் அதை பத்தி பார்க்கலாம். ஆனா இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா காட் எதுக்காக வந்து பொறுமையா இருக்கிறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏன் வந்து பாத்தீங்கன்னா அவர் ப்ராமிஸை வந்து ஸ்லோவா செய்யல, நான் நடத்துறதெல்லாம் ஸ்லோவா செய்யல. அவர் வந்து நம்ம மேல நம்ம கிட்ட பொறுமையா இருக்கிறாரு, நம்ம மனம் திரும்பணும்னு சொல்லிட்டு. அதனால நம்மளுக்கு என்ன பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கத்து கொடுக்குறாரு, டெஸ்ட் பண்றாரு, நம்ம பலப்படுத்துறாரு, நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறாரு விசுவாசத்துல. அப்புறம் திருப்பி வந்து அவர் வந்து டெஸ்ட் பண்றாரு, திருப்பி வந்து நம்மள வந்து டீச் பண்றாரு. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஸ்டெப்பா நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது. ஓகேவா? நம்மள எதுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய புத்திர சுவிகாரத்துக்கு கொண்டு வரணும். ஓகே, ரோமன்ஸ் 8 எல்லாமே அவர் தான் செய்யறாரு. ஓகேவா? 8ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் those who are led by the spirit of God are children of God. ஓகே, யாரெல்லாம் வந்து தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறாங்களோ அவங்க தேவனுடைய குமாரர்களா இருக்காங்க. ஓகே, the spirit you receive does not make you slave so that you will live in fear again. Rather, the spirit you received brought about you your adoption to sonship. நம்ம வந்து குமாரன் ஆயிட்டோம். யாருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனுக்கு. ஓகே, அண்ட் பை ஹிம் வி கிரை அப்பா ஃபாதர். அப்பா பிதாவே சொல்லி கூப்பிடுறதுக்கு, அப்பா சொல்லி கூப்பிடுறதுக்கு நம்மளுக்கு தேவன் வந்து கிருபை செஞ்சிருக்கா சொல்லி போகிறோம். யார் மூலமா? இயேசு கிறிஸ்து மூலமா. Spirit itself testifies with our spirit that we are children of God. ஓகே, நம்ம எல்லாருமே வந்து தேவ குமாரர்கள் சொல்லிட்டு ஓகே சொல்றாங்க. Now if we are spirited, then we are higher of God, co-heir with Christ. If indeed we share in his suffering, in order we will be sharing in his glory. இயேசு கிறிஸ்துவோட நம்ம மகிமையிலேயே நம்ம வந்து இருப்போம். ஹையர்னா என்னது? இயேசு கிறிஸ்துவோட பங்காளி. ஓகே, அவர் வந்து சொத்துக்கு, தேவனுடைய சொத்துக்கு வந்து உரிமைக்காரரா இருந்தாருன்னா நம்மள வந்து பாத்தீங்கன்னா
தேவனோட சொத்துக்கு வந்து நம்ம உரிமைக்காரதா இருக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். அதுதான் இங்க நெக்ஸ்ட் 28ல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா, and we know that in all things God works for the good of those who love him. ஓகே, யாரெல்லாம் தேவன் அன்பு கூறுறாங்களோ அவங்களோட நல்லதுக்காக தான் என்ன பண்றாரு, எல்லா காரியங்களையுமே தேவன் வந்து அலோவ் பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். who has been called according to his purpose. யாரெல்லாம் நம்ம எல்லாமே தேவனோட ஒரு சித்தத்துக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஓகே, சும்மா நம்ம அழைக்கப்படல. ஓகேவா? For those God foreknew, he also predestined to be conformed to the image of his son, that he might be firstborn among many brothers and sisters. Those he predestined, he also called, justified, glorified. சொல்லி போகிறோம். யாரெல்லாம் வந்து ப்ரீடிஸ்டைன்னா முன்குறிக்கப்பட்டாங்களோ, ஓகே, தேவன் முன் அறிந்திருந்தாரோ அவங்கள வந்து அழைக்கிறாரா, அவங்கள நீதிமானாக்குறாரா, அவங்கள வந்து மகிமைப்படுத்துறாரு. மகிமைப்படுத்துறது தான் வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தாவி கொடுத்து இந்த குமாரத்துவத்துக்கு நம்ம பாக்குறோம்ல, சன்ஷிப்க்கு நம்மளை வந்து மகிமைப்படுத்துறா சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இங்க முக்கியமான பாயிண்டே இங்க நம்ம பாக்குறது என்னதுன்னா, நம்ம வந்து யாரோட ஃபுல்னஸ்ல வரணுமா? டு பி கன்ஃபார்ம் டு த இமேஜ் ஆஃப் த சன்ஷிப், சன். ஓகே, he predestined, யாரை முன்குறித்தாரோ அவங்க வந்து டு பி கன்ஃபார்ம்டு, அவங்க வந்து இமேஜ் ஆஃப் த சன் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு மாதிரியே மாறுறதுக்கு வந்து தேவன் வந்து என்ன பண்றாரு, செயல்படுத்துறா சொல்லி பார்க்கணும். அதுக்குதான் நம்மளுக்கு வந்து டைம் ஆகுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து எப்படி வந்து தேவன் கிட்ட வந்து அந்த உறவு இருந்தது, தேவனுக்கும் அவருக்கும் இருந்தது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இருந்தது, அது மாதிரி நம்மளுக்கும் தேவனுக்கும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஓகேவா? புரிதல் இருக்கணும். அந்த குமாரத்துவம் சொல்ற அந்த டாபிக்ல நம்ம பார்த்தோம், செப்பரேட் டாபிக் அது நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஆனா இந்த இதெல்லாம் ஏன்னா நம்ம வந்து பிதாவின் குமாரன் ஆயிட்டோமா, இயேசு கிறிஸ்துவோட கூட பங்காளி ஆயிட்டோம் சொல்லி போகிறோம். அப்போ வந்து நம்ம அந்த ஃபுல்னஸ் ஆஃப் அந்த இயேசு கிறிஸ்துவோடைய அவர் குமாரனா எப்படி இருக்காரோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கும் வந்து தேவன் கொடுக்குறான்னு சொல்லி போகிறோம். அந்த கொடுக்கறத நம்ம புரியறதுக்கு நம்ம எனக்கு என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் நம்ம மூளைக்கு புரியறதுக்கும் நம்ம இருக்கிறதுக்கு புரியறதுக்கும் அது டைம் ஆகுது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஃபுல்லா புதிய மனுஷனா நம்ம வந்து மாறிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும். ஸோ அதனாலதான் வந்து லேட் ஆகுது. அதான் வந்து நீங்க சொல்ற என்னன்னா, ஒருவரும் கெட்டு போறது பிதாசத்து கிடையாது. நம்மளுக்காக தான் என்ன பண்றாரு, தேவன் வந்து வெயிட் பண்ணிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் மோசே வந்து எகிப்துல இருந்து வரும்போது அந்த ரெட்சியை வந்து கடக்கும்போது மோசே என்ன பண்றாரு, அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்காரு. இல்லை தேவன் என்ன பண்றாரு, அந்த கடலை வந்து மூடாதபடிக்கு என்ன பண்றாரு, வெயிட் பண்றாரு. அங்க வந்து ஒருத்தர் வந்து நடக்க முடியாம நடந்துட்டு இருக்காங்க, வயசானவங்க. அவங்க போற வரைக்குமே என்ன பண்றாரு தேவன், அந்த தண்ணிய மூடல. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த எகிப்திலுடைய அந்த ஆட்கள் என்ன பண்றாங்க, ஆல்மோஸ்ட் பக்கத்துல நெருக்கிட்டாங்க இஸ்ரேல் மக்களுக்கு. அப்படி வந்தாலும் இந்த தெய்வம் என்ன பண்றாரு, இந்த கடைசி ஒரு ஆள் வரைக்கும் வெயிட் பண்றாரு சொல்லி கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரிதான் காட் எதுக்காக வெயிட் பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, பேஷண்டா இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா, ஒருவரும் கெட்டு போறது அவருடைய சித்தம் கிடையாது. யாருமே வந்து அழிந்து போறதோ ஒவ்வொருவரும் பெரிஷ் ஆகுறது வந்து அவருடைய சித்தம் கிடையாது சொல்லி கொடுக்கும். அதனாலதான் வந்து இவ்வளவு வெயிட்டிங் டைம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இஸ்ரேல் மக்கள் அப்பயே தயாரா இருந்தாங்க, இயேசு கிறிஸ்து காலத்திலே ரெடியா இருந்தாங்க. அங்க தயாரா இல்லாதனால அடுத்தபடியா வேற ஒருத்தருக்கு சபைக்கு அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பாசாயி எப்படியாவது வந்து யாராவது வந்து அவங்க கேட்ட அந்த மக்களா இருப்பாங்களா சொல்லி பார்த்துட்டு சொல்லி அது நம்ம டீட்டெயில் தான் படிக்கலாம். ஏன்னா வரப்போற கிளாஸ்ல அது வந்து இன்னும் நல்லா டீட்டெயில் நம்ம படிப்போம். ஸோ இப்ப நம்ம பாக்குறது என்னதுன்னா, ஆதியாமத்துல நம்ம பார்த்தோம், மரணம் வந்துச்சு. நித்திய ஜீவனோட இருந்தாரு, ஆளுகை வந்து பெற்றுக் கொடுத்திருந்தாரு. ஆனா வந்து மரணம் வந்து அவங்களை ஆண்டு கொண்டு சொல்லி கொடுக்கும் மனுஷர்களை. ஓகேவா? அப்போ மரணத்தின் அதிகாரியாக ஃபர்ஸ்ட் வந்து உலகத்தின் அதிகாரியாக யாரும் ஆனா பிசாஸ் ஆனா சொல்லி கொடுக்குறோம். அதே நேரத்துல மரணத்தை கொண்டு வந்ததுனால அவனும் என்ன ஆயிட்டான், மரணத்தின் அதிகாரியாகவும் ஆயிட்டான் சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? மனுஷங்களை என்ன பண்ணிட்டான், அந்த மரணத்தின் அடிமைத்தனத்துல அந்த ஜெயில வந்து போட்டுட்டா சொல்லி போகிறோம். அது கூட படிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Since children have flesh and blood, he too shared in the humanity. யாரு? இயேசு கிறிஸ்து. He too shared in the humanity, so that by his death, okay, நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. Without the shedding of blood there is no forgiveness பார்த்தோம். ஓகேவா? So he too shared the humanity,
so that by his death, அவர் ரத்த சிந்தனால, அவர் மரணத்தினால, he might break the power of him who holds the power of death. Okay, that is the devil. Okay, அப்போ இவங்களுடைய அதிகாரத்தை யார் வச்சிருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா, மரணத்தின் அதிகாரத்தை பிசாசு வச்சிருக்கா சொல்லி போகிறோம். And free those who all their lives were held slavery in the fear of death. Okay, so மரணத்தில் அந்த அடிமைத்தனத்துல இருந்த மக்களை எல்லாம் என்ன பண்ணாரு, விடுதலை ஆக்கினார் சொல்லி போகும். இந்த விடுதலை தான் நம்ம என்ன பாக்குறோம்னா, வெளிப்படுத்தல நம்ம பார்த்த அந்த கீ. ஓகே, அண்ட் ஐ ஹோல்ட் தி கீ ஆஃப் டெத் அண்ட் ஹேடஸ் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து கிட்ட என்னாச்சு, அந்த கீ வந்துருச்சு சொல்லி போகும். ஓகேவா, அவர் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து சாத்தானா வந்து வீழ்த்தினதுனால, ஓகே, பவர் ஆஃப் so that by his death he might break the power of him who holds the power of death. அவங்க கிட்ட அந்த கீயை என்ன பண்ணிட்டாரு, இயேசு கிறிஸ்து எடுத்துக்கிட்டாரு. and freed, என்ன பண்ணாரு, ஃப்ரீ பண்ணாராம். those who all their lives were held slavery. ஓகே, அந்த பிரிசன்ல, அந்த அடிமைத்தனத்துல, ஓகே, அந்த ஜெயில இருந்த மக்களை வந்து by the fear of death, அதுல இருந்து என்ன பண்ணாராம், இயேசு கிறிஸ்து ஃப்ரீ, நீங்க விடுதலை ஆகுங்க சொல்லிட்டு திறந்து விட்டார். அதுதான் வந்து இங்க என்ன பாக்குறோம்னா, he holds the key of Hades and death and Hades சொல்லி பாக்குறோம். அவர் திறந்து விட்டதுனால என்னாச்சு, எல்லாரும் ஜீவனை பெற்றாங்க சொல்லி பாக்குறோம், நித்திய ஜீவன் பெற்றாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, தெரியும் பழையபடி என்னாச்சு, ஆதாமுக்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த ட்ரீ ஆஃப் லைஃப், நித்திய ஜீவன், ஓகே, வாழும் அந்த அதிகாரத்தை வந்து தேவன் என்ன பண்றாரு, மனுக்குலத்துக்கு திருப்பி கொண்டு சொல்லி போறோம். இதுதான் வந்து காடோட திட்டம், எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தா சொல்றதுக்கான திட்டம். இதை நம்ம ஒரு சின்ன வசனங்கள் வேணா பார்க்கலாம். பார்த்து இங்க நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னா, இன்னும் ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிறதுக்கு, வித்தவுட் த ஷெட்டிங் ஆஃப் பிளட் தேர் இஸ் நோ ஃபர்கிவ்னஸ் சொல்லும்போது, யாராவது மறிச்சு அவங்களை காப்பாத்தணும். ஓகேவா, ஆதாம் வந்து மரணத்துல இருந்து எல்லாம் ஃபைன் கட்டணும், ஆதாம் செஞ்ச தப்பி இருந்தவங்களுக்கு ஃபைன் கட்டணும். அது எப்படி ஃபைன் கட்ட முடியும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீ சாப்பிட்டனா செத்து போயிடுவேன் சொல்லும்போது, நான் அந்த ஃபைன் ஆகிய மரணத்தை நான் என்ன பண்றேன், நான் எடுத்துக்கிறேன். ஓகே, நானும் ஆதாம் போல தப்பு செய்யாத ஒரு ஆளா இருக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஆதாம் வந்து படைக்கப்படும் போது பரிபூர்ண சரீரத்துல இருந்தான், பெர்ஃபெக்ட் பாடியில இருந்தான். அது மட்டும் நித்திய ஜீவன் இருந்தது அவனுக்கு, ஃபார் எவர் அண்ட் எவர் ஹி வாஸ் ஹேவிங் அந்த லிவிங் இருந்தது சொல்லி பார்க்கிறோம். ஸோ அப்படி பெர்ஃபெக்ட் பாடி, அந்த பாவமே இல்லை, குற்றம் அவங்க கிட்ட பாவமே இல்லாம இருந்தான். அதுக்கப்புறம் வந்து அவன் நித்திய ஜீவனோட இருந்தான் சொல்லி பார்க்கிறோம். இந்த 3 காரியங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, பெர்ஃபெக்டா இருந்தான், சரீரத்துல எந்த வித டிஃபெக்டும் இல்லை, எந்த வித குறைபாடும் இல்லை, நோய் கிடையாது, எந்த வித பார்வை இல்லாம அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, பர்ஃபெக்ட் பாடியா இருந்தது சொல்லி பார்க்கிறோம். 2வது வந்து நித்திய ஜீவன், அவங்களுக்குள்ள இட்டர்னிட்டி, ஓகே, நித்தியமா வாழ்றதுக்கு தேவன் வந்து கிருபை செய்திருந்தார், மரணமே கிடையாது சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்துல அவங்ககிட்ட என்ன இல்லை, பாவமும் இல்லை, பாவமே இல்லாதவனா இருந்தான். 3 காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். அதே போலயே ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், நான் வந்து ஆதாமுக்காக நான் மறிக்கிறேன் சொல்லி அவர் ஒப்பு கொடுக்கும்போது தான் அந்த ஈக்குவேட் ஆகும். அப்போ ஆதாம் வந்து என்ன பண்ண முடியும், விடுதலை ஆக முடியும். இயேசு கிறிஸ்து வந்தது பாத்தீங்கன்னா ஆதாம ரெஸ்கியூ பண்றதுக்கு, சோ தட் அவங்களும் மரணம் வந்தது, அந்த மரணத்துல இருந்து என்ன பண்றாரு, ஆதாம விலக்கு தூக்கி இருக்கிற. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தன் பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டான், அந்த கிணத்துக்குள்ள, அது ரொம்ப பயங்கர ஆழமா இருக்கு, அதுல இருந்து அவனால மீண்டு வர முடியல. அப்ப என்ன பண்றான்னா, அங்க உள்ளே வந்து என்ன பண்றான், ஆதாம் வந்து குடும்பம் எல்லாம் வச்சு அவனுக்கு குழந்தைங்களாம் பிறக்குது. ஓகே, குழந்தை பிறந்து ஆதாம் ஏவாளுக்கும் கீழே அந்த பள்ளத்துக்குள்ளேயே, அந்த பயங்கரமான ஆழமான பள்ளத்துக்குள்ளேயே என்ன பண்றாங்க, அவங்க வாழ்றாங்கன்னு சொல்லி கொடுக்கும். ஓகேவா, அப்படிதான் மனுக்குள்ள எல்லாமே என்ன பண்றாங்க, அந்த இருளுக்குள்ளேயே என்ன பண்றாங்க, மரணத்துக்குள்ளேயே என்ன பண்றாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி கொடுக்கும். ஓகே, இப்போ அவங்களை காப்பாத்தணும்னா வந்து என்ன பண்ணும், மேல இருக்கிற ஒருத்தர் தான் வாழ முடியும், கீழே இருக்கிற ஆட்களால முடியாது சொல்லி கொடுக்கும். மேல யாராவது கயிறு போட்டதான் முடியும் சொல்லி கொடுக்கும். அதுவும் ஆதாம் போலயே வந்து மனிதனா இருக்கிற ஒரு ஆளா இருக்குன்னு சொல்லி கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஆள் யாரும் பண்ண முடியுமா சொல்லி பாத்தீங்கன்னா, அதுதான் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, சில வசனங்கள் படிக்கலாம், தேவன் எப்படிப்பட்ட ரெக்யர்மெண்ட் கேட்கிறார் சொல்லிட்டு. ஏன்னா அவர் நீதிமா இருக்கு. சங்கீதம் 89:14. Righteousness and justice are the foundation of your throne. Love and faithfulness goes before you. Okay, பாத்தீங்கன்னா ரைச்சஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ் சொல்லும்போது, தேவன் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸ்காரர் மாதிரி. ஓகே, ஒரு என்னதுன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன பண்றாரு, ஃபாலோ பண்றாரு. ரைச்சஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ், நீதி. ஓகே, நீதி நியாயம். ஓகே, அதுதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹிஸ் த்ரோன் சொல்லி போகிறோம்.
அதை விட்டு விலக மாட்டார் சொல்லி போகணும். அப்போ ரெஸ்கியூ பண்ணாலும் வந்து எப்படி பண்ணணும், டைரக்டா நம்ம மனுஷன் சொல்லி சொல்றதுனால கிடையாது. என்னன்னா அது ஈடுபலி கொடுக்கணும் சொல்லி போகணும். அதுதான் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ரைச்சஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம படிக்கலாம். எதுனா எக்ஸோடஸ் 21ஆம் அதிகாரம் 23. ஸோ இங்க என்ன போட்டிருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, பட் இஃப் there is a serious injury you are to take life for life, eye for eye, tooth for tooth, hand for hand, foot for foot, burn for burn, wound for wound, bruise for bruise சொல்லி போகிறோம். அப்போ ஒருத்தரோட ஜீவன் எடுத்துட்டாங்கன்னா அதே ஈக்குவல் ஜீவனை வந்து என்ன பண்ணணும், இன்னொருத்தர் கொடுக்கணும். ஒருத்தர் கண்ணை எடுத்துட்டாங்கன்னா அதே ஈக்குவல் இன்னொன்று கண்ணை இன்னொருத்தர் அவனோட கண்ணை வந்து என்ன பண்ணணும், எடுத்துடணும். டூத் ஃபார் டூத், ஒருத்தவன் டூத் எடுத்துட்டான்னா பல்ல எடுத்துட்டான்னா அவனுடைய பல்லையும் அதே பல்ல எடுத்துடணும். ஒருத்தன் கையை எடுத்துட்டான்னா அவனுடைய அதே கையை வந்து எடுத்துக்கணும். அவன் யார் வந்து வெட்டினாங்களோ. பாத்தீங்கன்னா வந்து சீரியஸா என்னதுன்னா ரேன்சம். இதுல வந்து 2 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னதுன்னா, ஒண்ணு வந்து என்னதுன்னா, தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, நீ என்ன பண்றியோ அதே தண்டனை தான் உனக்கு வரும். அதனால என்ன பண்ணு, நீ கேர்ஃபுல்லா இரு. அது மட்டும் இல்லாம நீ உன் சகோதரர்களுக்கு என்ன பண்ணாத, துன்ப கொடுக்காத. உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. உனக்கு வந்து ஒரு கண்ணு இல்லைன்னா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், உனக்கு ஒரு கை இல்லைன்னா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், உனக்கு ஒரு கால் இல்லைன்னா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சோ அதே போல இன்னொருத்தவனுடைய கால் நீ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீ உன்னை நேசிப்பது போல உனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறல்ல, அதே போல அவனை நேசி சொல்லி சொல்றதுதான் வந்து நியாயப்பம் வந்து கட்டளை. இதான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஆட்களுக்கு அந்த டீச்சர்ஸ் ஆஃப் த லா எல்லாம் வந்து பரிசேயர்கிட்ட கேட்கும்போது கூட என்ன சொல்றாங்கன்னா, உன்னை நேசிப்பது கூட பிறரை நேசிப்பையாங்க. ஓகே, அதுதான் வந்து பிரதான கட்டளை சொல்லி சொல்றாங்க. ஒட்டுமொத்த நியாயப்பிரமாணமே என்ன சொல்லி வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உனக்கு எப்படி வலிக்குதோ அந்த மாதிரிதான் மற்றவங்களுக்கு வலிக்கும். ஃபர்ஸ்ட் அது யோசிச்சு பார்த்துக்கோ. அதனால நீ என்ன பண்ணாத, அவனை வந்து நீ வந்து எந்த வகையிலையும் வந்து பாதிக்காத. ஃபார் எக்ஸாம்பிள் நீ திருடுனா, உன் வீட்டுல யாராவது திருடினாங்கன்னா உன் பொருள் ஒண்ணு நீ ஆசையா நீ கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச ஒரு பொருளை வந்து யாராவது எடுத்தாங்கன்னா உனக்கு எப்படி இருக்கும். அதனால நீ என்ன பண்ணாத, திருடாத. இக்கட்டான சூழ்நிலையில உனக்கு வந்து ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா உனக்கு எப்படி கஷ்டமா இருக்கும், அந்த மாதிரி அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். அதனால அந்த தப்பு நீ செய்யாது சொல்லி தேவன் என்ன பண்றாருன்னா, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பையாக சொல்ற அந்த கட்டளைகள் மூலமா என்ன பண்றாரு, காட் வந்து சொல்ல வர்றாரு. ஆனா மக்களும் அதை புரிஞ்சுக்கிறத படிக்க என்ன பண்றாங்கன்னா, டேரக்டா ஓகே பழிக்கு ரிவெஞ்ச் வாங்கலாம், இது பண்ணலாம் அது பண்ணலாம் சொல்லிட்டு ரிவெஞ்ச் ஃபார்மேட்ல போயிட்டாங்க தவிர அவங்க வந்து உண்மையா தேவனுடைய அன்பை வந்து புரிஞ்சுக்காம போயிட்டாங்க சொல்லுவாங்க. அப்போ தப்பு செய்ய வந்த ஆள் தான் என்ன பண்ணணும், பண்ண போற ஆள் தான் என்ன பண்ணணும்னா, இதை கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, இல்லப்பா எனக்கு எப்படி வலிக்குமோ அது மாதிரி அவனுக்கு வலிக்கும், அதனால நான் சேவ் பண்றது கிடையாது சொல்லிட்டு உணரணும். உணராத படிக்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மேய்த்தலுக்கு உட்பட்டு இஸ்ரேல் மக்கள் இன்னும் பயங்கரமா தப்பு செய்யற மக்களாக ஆயிட்டாங்க சொல்லி பார்க்கிறோம். அது தனி ஒரு ட்ராக், அது ஒரு தனி ட்ராக்கு. ஆனா என்னதுன்னா, தேவனோட நீதி என்னதுன்னா, ஒரு ஜீவனுக்கு இன்னொரு ஜீவன் கொடுக்கணும்னு சொல்றதுதான். அப்போ ஈக்குவல் பிரைஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆதம் வந்து பாவம் இல்லாதவர், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நித்திய ஜீவனோட இருந்தாரு. அப்புறம் அவர் சரீரத்துல எந்த வித குறைபாடும் இல்லை. 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஓகேவா, பூமியில ஆனா அதே இடத்துல மனிதனா இருந்தார். ஓகே, மனுஷன் பூமியில இருந்து மண்ணில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தார் சொல்லி ஓகேவா. இப்போ இதே போலயே ஒருத்தர் வரணும் ஆதாம காப்பாத்துறதுக்கு. லைஃப் ஃபார் லைஃப், ஈக்குவல் பிரைஸ். ஓகே, கொஞ்சம் கூட வேற கிடையாது. நீ என் கண்ணை குத்திட்ட அதனால நான் உனக்கு வந்து கையில மட்டும் லைட் அடிச்சுட்டுமா சொல்லி கிடையாது. கண்ணை குத்துனா அவனுக்கு கண்ணை குத்து சொல்றதுதான். ஜீவன் போயிடுச்சுன்னா அவன் ஜீவன் எடுத்துரு. ஜீவன்ல எடுக்க வேணாம், எனக்கு வந்து லைட்டா என்னை வந்து தட்டி அடிச்சிடுங்க, இல்லை வந்து என் கையை எடுத்துரு இது பண்றது அப்படி சொல்றதும் கிடையாது. ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், ஈக்குவல் பிரைஸ் தான் இருக்கும் ரேன்சம் சொல்லுறது. அதனால ரேன்சம் சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா இப்போ ஆதாமுடைய பிள்ளைகள் வந்து ஆதாமை காப்பாற்ற முடியுமா மரணத்துல இருந்து சொல்லி பாத்தீங்கன்னா முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா அந்த ஜீவ பலி வந்து ரொம்ப பரிசுத்தமானதா இருக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹையா இருக்கு. ஓகே, ஏன்னா ஆதாம் வந்து தப்பு செஞ்சுட்டான். அது தப்பு செய்யறதுக்கு முன்னாடி நிலைமைதான் வந்து ரேன்சம் கொடுக்கணும். ஏன்னா திருப்பி அவன் வந்து அந்த நிலைமைக்கு போனான். அந்த மரணம் இல்லாத ஒரு நிலைமை, நித்திய ஜீவனோட இருக்கிறதா இருக்கட்டும், பரிசுத்தமா இருக்கணும். ஒருவேளை அந்த ஜீவ பலியா இருக்கணும், பாவம் இல்லாம இருக்கணும், அப்புறம் வந்து எந்த வித குறைபாடு இல்லாம இருக்கணும் சரீரத்துல. ஓகே, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பலி செலுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அந்த பழுதற்ற பலியை வந்து செலுத்துங்க, பழுதற்ற பலியை செலுத்துங்கன்னு சொல்லி அடிக்கடி சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அதுல வந்து எந்த வித குறைபாடும் இருக்கிறது. கொஞ்சம் லைட்டா டேமேஜ் இருந்தாலும் என்னது, அது வந்து அங்கீகரிக்கப்படாததுதான் சொல்லுவாங்க. ஓகேவா.
அப்படி இருக்கும்போது மனுக்களை எல்லாமே என்ன இருக்கு, எல்லாருக்குமே நோய் இருக்கு, ஓகே, குறைபாடு இருக்கு, ஓகே. மனுக்களை எல்லாத்துக்குமே என்ன இருக்கு, மரணம் இருக்கு, ஓகேவா. அப்புறம் வந்து மனுக்களை எல்லாத்துக்குமே வந்து பாவம் இருக்கு. நம்மளால பாவத்திலேயே வந்து பிறந்து அப்படியே அதுலயே குளிச்சு விளையாண்டுட்டு இருக்கோம், ஓகே. ஆரம்பத்துல இருந்து என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தெரிக்கிறான்னு சொல்றாரு. சோ அப்படிதான் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து ஏதாவது ஒரு வகையிலாச்சும் நம்ம என்ன பண்றோம், தப்பு செய்யறவங்களாவோ பாவம் உள்ள மக்களாவோ தான் இருக்கணும்னு சொல்லி சொல்றோம், ஓகேவா. குற்றம் இல்லாத யாருமே கிடையாது சொல்லி சொல்றோம். அப்ப நம்ம வந்து ஆதாம்க்கு இணையான ஒரு பலி கொடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா கிடையாது. அதான் படிக்கலாம் ஒரு வசனம். இங்கன்னா சங்கீதம் 49:7. Okay. No one can redeem the life of another or give to God a ransom for them. A ransom for a life is costly. No payment is ever enough, so that they live on forever and not see decay. Okay, மரணத்திலிருந்து அவங்க ஜீவனை பெறும்படிக்கு வாழும்படிக்கு யாராலையுமே என்ன பண்ண முடியாது, ஒரு ஈடுபலி கொடுத்து காப்பாற்ற முடியாது தன் சகோதரன், தன்னோட சகோதரனையோ யாரையுமே வந்து காப்பாற்ற முடியாது, மரணத்திலிருந்து விடுதலை பண்ண முடியாது. அந்த ரான்சம் வந்து ரொம்ப காஸ்ட்லி, ஓகே. ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயுமே டவுன்ல இருக்கு. பாவமுள்ள மக்களா இருக்கும், நமக்குள்ள மரணம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம பாடி என்ன இருக்கு, எஃபெக்டிவ் பாடியா இருக்கு, ஓகே, அழிவுக்குரிய பாடி இருக்கு. ஒரே ஒரு கிரைட்டீரியா என்னது, நம்ம மனுஷனா இருக்கிறோம், அது மட்டும் தான் ஒரே ஒரு வேலிட் பாயிண்டா இருக்கு. மற்றபடி இந்த 3 பாயிண்ட்டுமே என்னது அடி வந்தது சொல்லி கொடுக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், அந்த பாதாளத்தை அந்த கிணத்துக்குள்ள இருக்கும், கிணத்துக்குள்ளேயே பிறந்தவங்க, நம்ம மேல ஒன்றும் பார்க்கவே இல்லை ஜீவனை, ஓகேவா. அங்க பிறந்தவங்க வந்து ஆதம காப்பாற்ற முடியாது சொல்லி கொடுக்கும். அப்ப அதே மாதிரி அப்ப ஈக்குவல் கிடையாது. மனுஷங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மனுஷங்க எல்லாருமே கீழே சொல்லி கொடுக்கும், ஓகே. ஆதம் மூலம் பிறந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆதம் கட்டலும் வந்து ஃபர்ஸ்ட் இருந்த நிலைமையை கட்டலும் கீழே தான் இருக்கணும் சொல்லி கொடுக்கும், ஓகே. அப்ப நெக்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா தூதர்கள் காப்பாற்ற முடியுமா சொல்லி பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் நம்மள மனுஷங்களை வந்து காப்பாற்ற முடியுமா சொல்லி பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸும் காப்பாற்ற முடியாது. நான் படிக்கலாம் 8ஆம் அதிகாரம். ஏன் காப்பாற்ற முடியாது, ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் ஏன் காப்பாற்ற முடியாது ஆதாம? அவங்க பாவம் இல்லாதவர்கள், அவங்க என்னதுன்னா மரணம் இல்லை அவங்களுக்கு, நிதிஜோட இருக்காங்க, பெர்ஃபெக்டான பாடி இருக்கு அவங்களுக்கு. ஏன் மேட்ச் ஆகல அப்போ சரி பார்த்தீங்கன்னா அவங்க மனிதர்கள் கிடையாது, அவங்க தேவ தூதர்கள். புரியுது. அவங்க மாம்சத்தின் மனிதர்கள் கிடையாது சொல்லி பார்க்கலாம். மாம்சத்துல வாழ்ந்து பரிசுத்தமா இருந்தாதான் பலி வந்து ஈடுபலி, ஈக்குவல் பிரைஸ் சொல்லி பார்க்கலாம், ஓகேவா. அப்போ தேவ தூதர்கள் நம்மளை காட்டிலும் பெரியவங்களா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். வேணா படிக்கலாம் 8ஆம் அதிகாரம் சங்கீதம் 8:5. You have made them little lower than the angels. You crowned them with glory and honor. You made them ruler over the works of your hand. You put everything under his feet. சொல்லி போகணும். The flocks of the head, the animals of the wind, birds of the sky, the fishes of the sea, all that swims the paths of the sea. சொல்லி போகணும். இது எதை பத்தி பேசிட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு வந்து ஆதியாமத்துல நம்ம பார்த்தோம்ல, ஆதியாமத்துல தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதம், வலிக்கு பெருகி பூமி நிரப்புங்கள், அதை ஆண்டு கொள்ளுங்கள், ஓகே சொல்லிட்டு என்ன சொல்றாரு இங்க வந்து, ரூல் ஓவர் த ஃபிஷஸ் ஆஃப் த சீ, பேர்ட்ஸ் ஆஃப் த ஸ்கை, over every living creature that moves on the ground, okay. Fill the earth and subdue it, rule over the fishes of the sea. எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்க சொல்றாங்க. சோ அதுதான் இங்கே சொல்றாங்க பாத்தீங்கன்னா, you have made them the ruler over the works of your hand. You put everything under his feet, all the flocks of the head, the animals of the wind, birds of the sky, fishes of the sea, and all that swims the path of the sea சொல்லி சொல்றாங்க. இப்போ ஆதாம் அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை தான் சொல்லி கொடுக்குறோம். அதுல முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா 5வது வசனம் தான். யூ ஹவ் மேட் ஹிம் லிட்டில் லோவர் தன் தி ஏஞ்சல்ஸ். தேவ தூதர்கள் காட்டும் சற்று குறைவராய் நீங்க வந்து உருவாக்குனீங்கன்னு சொல்லிருக்கோம். crowned with glory and honor. அப்ப பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் வந்து என்ன பண்றாங்களா, ஆதாம காட்டலாம் கொஞ்சம் பெரியவர்கள் சொல்லி கொடுக்கும் மேல. அப்போ ஈடுபலி கொடுக்க முடியுமா பாத்தீங்கன்னா முடியாது. எக்ஸாம்பிள் அந்த ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் கிட்ட வந்து என்ன பண்றாங்க, அவர் வந்து 500 ரூபாய்க்கு பதில் நான் வந்து 600 ரூபா தரேன் சொல்லி சொன்னாங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அது ஏன் 600 ரூபா தரேன், 600 ரூபாய் எனக்கு வேணாம், 500 ரூபா தான் வேணும் சொல்லுவார், ஓகேவா. அந்த மாதிரி அவர் வாங்க மாட்டாங்க, அவர் வந்து பிரைவ் வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தேவதூதர்கள் சற்று பெரியவர்கள் இருக்காங்க.
அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி வரணும் சொல்லி பாத்தீங்கன்னா ஆதாம் போலயே வரணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆதாம் பத்தி சொல்லுவாங்க. எபிரேயர் 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து. ஓகே. சோ but there is a place where someone is testified. What is man that you are mindful of them? A son of man that you care for. Made him that you care for him. You made them a little lower than the angels. You crowned them with glory, honor, and put everything under his feet. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆதாம் பத்தி சொல்றாங்க. ஆதாம் வந்து சற்று ஸ்ரீவாய் உண்டாக்கப்பட்டார். இவங்க கட்டணும். எந்த வசனத்துக்கு உட்பட்டாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கீத விபரம் படிச்சதுதான் 8ஆம் அதிகாரம் 4ல இருந்து 6 வரைக்கும். ஓகேவா? சங்கீதத்துக்கு உட்பட்டாங்க. படிக்கும்போது இங்க 9ஆம் வசனத்துல என்ன வருது சொல்லி பார்த்தீங்கன்னா but we do see Jesus who was made lower than the angels. Okay, for a little while. Now crowned with glory, honor, and he suffered death. Because he suffered death, so that by the grace of God he might taste the death for everyone. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் பூமியில வரும்போது என்ன பண்ணாராம்? ஹியூமனிட்டியா வந்தாராம். ஓகே, he too shared in the humanity. மனிதர்கள் since children of flesh and blood, he too shared in the humanity. அதே போல வந்தார் சொல்லி போகிறோம். ஓகேவா? எதுனா 14வது வசனம் வருது. அது மேலதான் அதுதான் நம்ம படிக்கிறோம் 9ஆம் வசனத்துலயும். பட் we do see Jesus who was made lower than the angels. அப்போ எப்படி ஆதாம் வந்து lower than the angels இருந்தாரோ, தேவ சற்று சிறியவரா இருந்தாரோ, அதே போல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? சிறியவரா சொல்லி போகிறோம். ஓகே, அப்ப ஈடுபலி, பாவம் இல்லாதவரு, மரணம் இல்லாதவரு, அப்புறம் மாசற்ற சரீரமா இருக்கு, அதுல எந்தவித குறைபாடு எதுவுமே கிடையாது சொல்லி பாக்குறோம். அதே நேரத்துல அவர் என்ன ஹியூமனிட்டி சொல்லி பாக்குறோம். எல்லாமே என்னாச்சு? ஈக்குவல். இதுதான் பாத்தீங்கன்னா ஈக்குவல் பிரைஸ், அதான் ரான்சம், ஒரே மீடியேட்டர் சொல்லி பாக்குறோம். இதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. யாருக்காக வந்தாரு? ஆதாமுக்காக வந்தாரு. ஆதாம் மூலமா வந்த மரணத்தை வந்து இவர் என்ன பண்ணாரு? ஏத்துக்கிட்டாரு. நான் எடுத்துக்கிறேன் அந்த மரணத்தை ஈடுபலி கொடுத்து. அப்போ ஆதாம் மூலமா வந்த மரணத்துல, ஆதாம் மூலமா வந்த மரணத்துல இருந்த எல்லா மக்களையும் என்ன பண்ணுங்க? விடுதலை பண்ணுங்க சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தேவன் முன்னாடி போயிட்டு அந்த விடுதலை வந்து இது பெற்றுக்கொள்றாரு சொல்லி போகிறது. ஓகேவா? அப்படிதான் வந்து இந்த வசனம் இப்ப நம்ம படிக்கிறோம். ஓகேவா? He too shared in the humanity so that by his death we might break the power of him who was the power of death, that is the devil, and free those who all their lives were held slavery by the fear of death சொல்லி போகிறோம். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் வந்து என்னதுன்னா, நம்மள பாவத்துல இருந்து விடுதலை பண்றதுக்கோ, நம்மளை வந்து ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்கோ, நம்மளை வந்து நோய் இல்லாத மக்கள் ஆக்குறதுக்கோ, நம்மளை வந்து என்னது இது நம்ம பிரேயர்லாம் ஆன்சர் பண்றதுக்கோ வந்தார் சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. அவர் வந்ததுக்கான நோக்கமே எதுக்காக வந்தாரு? ஆதாமுக்காக வந்தாரு. ஆதாமுடைய மரணத்துக்கு ஈடுபலியா கொடுக்க வந்தார் சொல்லி போகிறோம். அதனால்தான் வந்து நானே அவரே வந்து என்ன லேம்ப் ஆஃப் காட் சொல்லி பார்க்கிறோம். இதுதான் யோவான் சொல்லுவார். லேம்ப் ஆஃப் காட்னா என்னது? உலக பாவங்களை சுமந்து திட்ட தெய்வாட்டுக்குட்டி. lamp, God who takes away the sin of the world. சொல்லி 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதான் மீட்பின் திட்டமே. ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார்? யாராவது கேட்டாங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்ததுக்கான நோக்கம் என்னதுன்னா, next day John saw Jesus coming towards him, said, look, the lamp of God who takes away the sin of the world. sin of the world போச்சுன்னா என்ன ஆகும்? sin of the world யார் மூலமா வந்துச்சு? ஆதாம் மூலமா வந்தது. ஆனா அந்த ஆதாம் மூலமா வந்த சின்ன மூலமா என்ன வந்துச்சு? பனிஷ்மெண்ட், மரணம். மரணத்தை நீக்கிறவர் வந்துட்டாரு. லேம்ப், எதுக்காக லேம்ப் சொல்றாங்க? ஆட பலியிடுவாங்க, பாவத்தை நீக்கி அந்த பாவத்துல இருந்து விடுதலை பண்றதுக்காக. ஓகே, அந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து விடுதலை பண்றதுக்காக. சோ அது வந்து ஒரு காலத்திலேயே வந்து மீட்பு கொடுக்க முடியாது. அதனால வந்து இயேசு கிறிஸ்து அவரே வர சொல்லி போகிறோம். இதை நம்ம எங்க படிக்கலாம்னா எபிரேயர் 10ஆம் அதிகாரம். சோ இங்க என்ன போட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல இருந்து, it is impossible for the blood of bull or goat to take away the sin.
ஓகே, இட் இஸ் இம்பாசிபிள். ஒரு காலத்திலேயே வந்து ஆட்டோட ரத்தமோ மாட்டோட ரத்தமோ பாவ நிவர்த்தியை வந்து கொண்டு வர முடியாது. பாவத்தின் மூலமா வந்து மரணத்தை வந்து நீக்க முடியாது சொல்லிப்பாங்க. அதனாலதான் இது எல்லாமே ஷேடோவா இருக்கு. The law is only a shadow of the good things that has to come. The real, not the reality themselves. Reality எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்லி போவாங்க. Therefore, when Christ came into the world, he said, sacrifice and offering you did not desire, but a body you prepare for me. With burnt offering and sin offering you are not pleased. பார்த்தீங்கன்னா பலிகளையோ காணிக்கைகளையோ இந்த மாதிரி சர்வாங்க பலிகளையோ இதெல்லாம் வந்து தேவன் நீங்க விரும்புறது இல்லை. இதெல்லாம் எதுக்கு அடையாளமா இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வர்றதுக்கு, ஓகே, அவர் வந்து ஆதம் ஈடு பலியா கொடுக்கறதுக்கு வந்து ஒரு அடையாளமா இருக்கு சொல்லி வரும். Then I said, here I am. It is written about me in the scroll. I have come to do your will, my God. சொல்லிட்டு என்ன பண்றாரு? First, he said, sacrifice and offering, burnt offering, and sin offering you did not desire, nor were you pleased with them, though they were offered in accordance with the law. Then he said, here I am. I have come to do your will. He set aside the first, established the law, the second. Okay, first வந்து நீக்கிறதுக்கு ஞாபகம் காரியங்களை நீக்கிட்டு கிரைஸ்ட் நம்பர் சொல்லுவாங்க. செகண்ட் எக்ஸ்டெண்ட் பண்றது. And by that will we have been made holy through the sacrifice of the body of Jesus Christ once and for all. இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம என்ன ஆயிட்டோம்? சாக்ரிஃபைஸ் மூலமா அதுல இருந்து மரணத்துல இருந்து நம்ம விடுதலை ஆயிட்டோம் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது 1 கொரிந்தியர்ல நம்ம என்ன சொல்றோம்னா 15 20 15 அது படிச்சுன்னா 21 22 படிச்சுன்னா for since death came through a man, okay, யாரு ஆதாம் மூலமா வந்துச்சு, the resurrection of the dead comes also through a man. Okay, for as in Adam all die, so in Christ all will be made alive. Okay, எல்லாரும் ஆதாம் மூலமா மரிக்காதவங்க யாராவது இருக்காங்க சொல்ல முடியுமா? சரி, பாத்தீங்கன்னா கிடையாது, எல்லாரும் மரிக்கிறோம். ஓகே, மரணமே இல்லாதவங்க யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க, கிடையாது, எல்லாரும் மரிக்கிறாங்க சொல்லிப்போம். So in Christ all will be made alive. ஸோ இயேசு கிறிஸ்து இந்த மீட்பு கொடுத்ததுனால, ஈடுபலி கொடுத்ததுனால எல்லாருமே வில் பி என்ன அர்த்தம்? கண்டிப்பாக. ஓகே, வில் பி, மேபி சொன்னா நடக்கலாம், சொல்லி கொடுக்கலாம். ஆனா வில் பினா என்னது? கண்டிப்பாக. இன் கிரைஸ்ட் ஆல் வில் பி மேட் அலைவ். எல்லாரும் உயிர்த்துடுவாங்க. ஏன்னா சாவியை வச்சு என்ன பண்றாரு? திறந்துட்டாரு, ஃப்ரீ பண்ணிட்டாரு. திறந்த உடனே எப்படி ஜெயில இருந்து ஓடி விடுதலை ஆயிடுவாங்களா, ஓடி போயிடுவாங்களா? இந்த மாதிரி நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டோம்? அந்த மரணத்துல இருந்தவங்க எல்லாருமே டக்குன்னு விடுதலை ஆகிற சொல்லி, அதுக்காக தான் கிரைஸ்ட் வந்தாரு, ஆதாம் ஈடுபலி கொடுக்கறதுக்கு தான். இதை கடைசியா இந்த வசனம் படிச்சு மட்டும் முடிச்சிடலாம். இதுனா ரோமன்ஸ் 5ஆம் அதிகாரம். ஓகே, 12ஆம் வசனம் படிக்கிறோம். Therefore, just as six entered the world through one man, and death through sin, and in this way death came to all people because all sinned. சொல்லி பார்க்கிறோம். But the gift is not like the trespasses. Okay, but if the death may die, if the many die by the trespasses of one man, how much more did God's grace and gift that gives that came by the grace of one man, Jesus Christ, overflow to many? Nor can the gift of God be compared with the result of one man's sin. Judgment followed one sin and brought condemnation. Okay, but the gift followed many trespasses and brought justification. Jeevan சொல்லுவோம். Okay, so அப்படியே இங்க கீழே அப்படியே வந்தோம்னா வந்து for if by the trespass of one man, ஒருத்தன் செஞ்ச மீறுதல்னால death reigned through that one man, எல்லார் மேலயும் ஆளுகை செஞ்சு சொல்லி பார்க்கிறோம். How much more will those who receive God's abundant provisions of grace and the gift of righteousness reign in life through the one man, Jesus Christ? Consequently, just as one trespass result is condemnation for all people, so also one righteous act result in justification and life for all people. Okay, so எல்லாமே அதுதான் சொல்ல வருவாங்க. Okay, நமக்கு ஜீவன் கொடுத்துட்டார், so that just as sin reigned in death, so also grace might reign through the righteousness to bring eternal life through Jesus Christ our Lord. Eternal life என்ன பண்றாரு?
கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா டெத் த்ரூ ஆடம், லைஃப் த்ரூ ஜீசஸ் கிறிஸ்ட். ஆடாமுக்கு இணையாதான் இயேசு கிறிஸ்து வந்தார் ஈடுபலி கொடுக்கதான். அதனாலதான் ரான்சம் 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 சொல்ற வார்த்தையை வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம். அதனால இங்க பாத்தீங்கன்னா who gave himself as a ransom for all people. யாரு? the man Jesus Christ. ஓகே, இந்த ரான்சம்கான அர்த்தமே என்னது? இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார் பூமிக்கு? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஹஸ் டு கம் டு வேர்ல்ட் சொல்றதுக்கு அர்த்தமே நம்ம இதான் பார்க்கணும். அதனால ஆதாம் மூலமா மரணம் வந்துச்சு, மரணத்திலிருந்து மக்களை விடுதலை பண்ணதான் இயேசு கிறிஸ்து வந்தார் சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இதான் ரெஸ்கியூ பிளான். இதுக்கப்புறம் தான் வந்து எப்படி ரெஸ்கியூ பண்றாரு, எப்படி ரெஸ்கியூ பண்ணாரு சொல்றதை நம்ம பார்த்துட்டோம். இந்த காரியங்கள் வந்து திஸ் ஹாஸ் நவ் பீன் விட்னஸ்டு. இந்த ரெஸ்கியூ பிளான் வந்து விட்னஸ்டு டு அட் த ப்ராப்பர் டைம். ஒவ்வொரு காலங்களையும் வந்து இந்த ப்ராப்பர் டைம்ல விளக்கப்படுதான். எப்படி பழைய ஏற்பாட்டுக்கார மக்களை வந்து எப்படி வந்து காப்பாத்துறாரு, இந்த சால்வேஷன் கிடைக்குது, அவங்க சேவ் பண்ணப்படுறாங்க, காப்பாற்றப்படுறாங்க. ஆல் பீப்பிள் டு பி சேவ் தானே. எப்படி பழைய ஏற்பாட்டு விசுவாசி வீரர்கள் எப்படி சேவ் பண்ணப்படுறாங்க, எப்படி வந்து இப்ப இருக்க சபை சர்ச் வந்து சேவ் பண்ணப்படுறாங்க, எப்படி வந்து அவிசுவாசிகள் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வாழ்ந்த அவிசுவாசிகள் இல்லைன்னா இயேசு கிறிஸ்து தெரியாதவங்க அறியாதவங்க சொல்லி போகிறோம், அவங்க எப்படி சேவ் பண்ணப்படுவாங்க. அதே போல இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா நிறைய ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஈவன் கிறிஸ்தவர்களே எத்தனை பேர் வந்து உண்மையா விசுவாசம் தெரியாது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி காப்பாற்றப்படுறாங்க, அவிசுவாசிகள், அன்பிலீவர்ஸ் சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் பாடத்துல ஏற்ற காலம், அப்பாயிண்டட் டைம் இல்லை ப்ராப்பர் டைம் சொல்ற டாபிக்ல வந்து நான் பார்ப்போம். ஓகே, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா பிரதர் இந்த ரெஸ்கியூ பிளான்ல? இல்ல மேத்யூ, நான் கோ த்ரூ பண்ணதா இருக்கு. இது கிளியரா இருக்குல்ல உங்களுக்கு? புரியுது. எப்படி பேட்டர்ன் பாத்தீங்களா? கீயை வச்சு திறக்கிறாரு, எல்லாரும் திறந்து விட்டுறாரு. அந்த அதிகாரத்தை சாத்தனிட்டு இருந்தது அதை வந்து அதை நம்ம அதுல இருந்து என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து வந்து நம்மள மீட்கிறார் சொல்லி போகும். இதுதான் வந்து அந்த வசனத்துக்கு கூட இருக்கு. அந்த வசனம் மட்டும் நான் காமிச்சேன். எதுனா ஜான் 12:31-32. ஓகே, 31-32. இதுல என்ன சொல்றாருன்னா, Jesus said that the voice was for your benefit, not mine. Now is the time for judgment on this world. Now the prince of this world will be driven out. Prince of this world சொல்லும்போது சாத்தான். ஓகே, துரத்தப்படுவான். ஓகேவா? And when I am lifted up, நான் எப்போ உயர்த்தப்படும் இது, from the earth will draw all people to myself. சொல்லும்போது he said this to show the kind of death he was going to die. என்ன பண்றாருன்னா, நான் உயர்த்தப்படும் இது when I am lifted up சொல்லும்போது அவன் மறிக்கும் இது will draw all people to myself. ransom வந்து கொடுக்குறாரு, ஈடுபலி காசு கொடுத்துறாரு. கொடுத்த உடனே எல்லா மக்களும், சிறையில இருந்த மக்கள், சாத்தான் பிடியில இருந்த மக்கள், ஓகே, மரணத்துல இருந்த மக்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, will draw all people to myself. நீங்க அடிக்கடி நீங்க வந்து ஆல் படிக்கும்போது ஆல் பீப்புள் சொல்லும்போது அது வந்து நீங்க பார்க்க வேண்டியது. ஓகேவா? ஸோ டு மைசெல்ஃப் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து ரான்சம் கொடுத்து மீட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து பர்பஸ். ஆதாமுக்கு ஈடுபலி கொடுத்து மக்களை வந்து தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்றது, காப்பாத்துறது, மீட்கிறார் சொல்லி சொல்லுவாங்க. இதனால்தான் இயேசு கிறிஸ்து பிறக்கமே தான் அது மிகுந்த சந்தோஷம், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் என்றால் நச்செய்தி இதுதான். மரணத்திலிருந்து விடுதலை இயேசு கிறிஸ்து கிடைக்குதுன்னு சொல்லி சொல்றோம். ஓகே பிரதர். ஓகே மேத்யூ, பண்ணிடலாம். ஜெபம் பண்ணிடலாம். நேற்றும் இன்று மாறாத நேசரியப்பா துதிக்கிறோம். இந்த காலை பொழுது ஆண்டவரே உங்கள் வசனத்தை தியானிக்கும், அதன்படி ஆண்டவரே மற்றவர்கள் எடுத்துக்கிறோம். ஆண்டவரே தயப்பார் எடுத்த நன்றி ஆண்டவரே. இன்று நாங்கள் தியானித்த ஆண்டவரே இந்த ரெஸ்கியூ பிளானை எங்களுக்கு போதிய புரிந்து கொள்ள போதிய நாணத்தை தந்திருக்காக நன்றி ராஜா. வரும் காலங்களிலும் இந்த கிளாஸை தொடர்ந்து நடத்தவும், எந்த ஒரு இடையூறும் வராத பாதுகாத்துக் கொள்ளும். அண்டவரே மேத்யூவும் இன்னும் கருத்தில் கொடுக்குறோம் ராஜா. மேத்யூ வேலைக்காக வேண்டுகிறோம் ராஜா. ஆண்டவரே மேத்யூக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை ஆண்டவர் சென்னையிலே கிடைக்கும்படி, அதன் மூலம் உங்களுடைய ஊழியத்திற்கு அதிக நேரம் செலவிடவும் ஆண்டவரே தய பாராட்டும். எல்லா காரியங்களும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்நீரை பொறுப்படுத்திக் கொண்டு வழிநடத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இனி ஜீவன தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி,
முள்ளமே பரிசுமத்தி ஸ்தோத்ரி Thank you. Bye. Bye. Take care.